அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஸ் தூண்டுகோல் வேண்டும். ஆனால் ஆப்ஷன் பி ஆனாலும். ஆனாலும் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இருபொருள் தருக. தலை அப்படின்னா முதன்மை சிரம். ஆப்ஷன் ஏ. முதன்மை சிரம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருபொருள் தருக. நிறை அப்படின்னா சால்பு எடை. ஆப்ஷன் சி சால்பு எடை. நிறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்பு எடை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்து உள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிகளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பார். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் நகரம் அப்படின்னா பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னா திருநெல்வேலி. ஆப்ஷன் பி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஸ் கரையில் அமைந்துள்ளது. கிழக்கு. ஆப்ஷன் ஏ கிழக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை கல்வி நிலையங்கள். ஆப்ஷன் ஏ கல்வி நிலையங்கள். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொல் பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம் அப்படின்னா பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றான் அப்படின்னா வினை திரிச்சொல். அன்னை மானே அப்படின்னா இடை திரிச்சொல். கூர்க்களி அப்படின்னா உரி திரிச்சொல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 4, 3, 2, 1. நெக்ஸ்ட், சொல் பொருள் பொருத்துக. தீர்வன அப்படின்னா நீங்குபவை. உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் நல்லறிவு. திருத்தன தன்மை உடையன. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 3, 4, 1, 2. நெக்ஸ்ட், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுக. இனிய சொல்லை விளை நிலமாக கொள்ள வேண்டும். இனிய சொல்லை விளை நிலமாக கொள்ள வேண்டும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடிட்டர். ஆடிட்டர் அப்படின்னா பட்டாய கணக்கர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று சரியா தவறா கூறுக. கூற்று, இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காரணம், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்றும் சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரியா தவறா கூறுக. கூற்று, ஸ்டீபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருந்துகளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொது மக்களிடையே பரப்பி கோடிப்படிகளுக்கு மேல் விற்பனையானது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கூற்றும் சரி, காரணமும் சரி. நெக்ஸ்ட், பின்வருவற்றை சரியான வினைய மரபோடு இணைத்து எழுதுக. மூடை அப்படின்னா கூடை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கூடை. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஒளி மரபு அகவும் மயில் அகவும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில். ஆப்ஷன் பி ஏனெனில். நெக்ஸ்ட், சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும். ஆப்ஷன் ஏ மேலும். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. மரம் கூட்டல் வேர் மரவேர். ஆப்ஷன் சி மரவேர். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலை காப்பி குடித்தேன்.
இன்று காலையில் குழம்பி நீர் குடித்தேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ, என்னை அறியாமல் தூங்கிவிட்டேன். ஓ, என்னை அறியாமலே தூங்கிவிட்டேனோ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஊர் பெயர்களின் மறுஉரை எழுதுக. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. ஆப்ஷன் ஏ மயிலை. ஊர் பெயரின் மறுஉரை எழுதுக. தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இனமொழி விடை. கலைச்சொல்லை பொருள் அறிந்து பொருத்துக. டிசீஸ் அப்படின்னா நோய். சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. ஜெனி அப்படின்னா மரபணு. ஜீன் அப்படின்னா மரபணு. அல்ரைச் அப்படின்னா ஒவ்வாமை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 4, 3, 1, 2. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செய்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினைத்தொடரை கண்டறிக. பதவியை விட்டு நீங்கினான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பதவியை விட்டு நீங்கினான். விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இனமொழி விடை. சொற்களை முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடரை கண்டறிக. மல்லிகா குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அகர வரிசைப்படுத்துக. உயிர் எளிமை ஏது ஒழுக்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வேர்ச்சொல்லுக்குரிய வினையிட பெயரை காண்க. தா அப்படின்னா தந்தவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் எது? பனி. பண் அப்படின்னா பனி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஸ் யாவும் அரசுக்கே சொந்தம். புதையல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பூ மனம் வீசும். ஆப்ஷன் ஏ மனம். நெக்ஸ்ட், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. வனவியல் ஃபாரஸ்டரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். வனவியல் ஃபாரஸ்டரி. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆந்தை அலறும். ஆப்ஷன் ஏ ஆந்தை அலறும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஊழலில் உலகம். ஆப்ஷன் டி ஊழலில் உலகம். பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு. உரிய சொல் அல்லாதது. சில. ஆப்ஷன் ஏ சில. நெக்ஸ்ட், இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. அவர். ஆப்ஷன் பி அவர். அறகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை தருக. தொலைவில். அருகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக அப்படின்னா தொலைவில். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. இதழ் அப்படின்னா நாளிதழ் உதடு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? தன்மை. ஆப்ஷன் ஏ தான் குறிக்கும். சரியான இணைப்புச் சொல். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் டேஸ் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக்க. சரியான இணைப்புச் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி அதனால். ஆப்ஷன் டி அதனால். நெக்ஸ்ட், குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. போலி அப்படின்னா பொலி அப்படின்னா அழகு. போலி அப்படின்னா சாயல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. பெரு பேரு.
பெரு அப்படின்னா பெரிய, பேரு அப்படின்னா பெயர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொற்களின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழங்குலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பழங்குலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுக. ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அண்ணாமலையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சொல் பொருள் பொறுத்துக. வித்து அப்படின்னா விதை, களை அப்படின்னா வேண்டாத செடி, ஈன பெற, நிலன் அப்படின்னா நிலம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 2, 4, 1, 3. நெக்ஸ்ட், ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலியாகும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களின் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். யாண்டு என்ற சொல்லின் பொருள். யாண்டு அப்படின்னா எங்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், எங்கு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். உரு என்ற சொல்லின் பொருள் அழகு. உரு அப்படின்னா அழகு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். கிளை என்ற பொருளை கொண்டால் சொல். கிளை அப்படின்னா கொம்பு. ஆப்ஷன் பி கொம்பு. நெக்ஸ்ட், தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நவீன இலக்கியம் ஃபால்க் லிட்ரேச்சர். ஃபால்க் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் ஃபால்க் லிட்ரேச்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். வெள்ளம் அப்படின்னா இனிப்பு, வெள்ளம் அப்படின்னா ஓடும் நீர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தேர்ந்தெடுக்க. மாலை அப்படின்னா பூமாலை, மாலை பொழுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வாடை காற்று. வடக்கில் இருந்து வீசும் காற்று. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வாடை காற்று அப்படின்னா வடக்கில் இருந்து வீசும் காற்று. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது. எங்கே அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், எங்கே. நாயன்மார்கள் டேஸ் பேர். எத்தனை பேர். ஆப்ஷன் சி எத்தனை பேர். பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. முருகன் வந்தான். இறந்த காலம். முருகன் வந்தான் அப்படிங்கிறது எந்த காலம் அப்படின்னா இறந்த காலம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எழுத்து வழக்கை தொடரை கண்டறி. வாருங்கள் சாமி வாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான பேச்சு வழக்கை தொடரை காண்க. இதோ எழுப்புறேன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட், இதோ எழுப்புறேன். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். யாழினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. சேரர்களின் பட்ட பெயர்களின் கொல்லி, வெப்பான், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. சேரர்களின் பட்ட பெயர்களின் கொல்லி, வெற்பவன், மலைமான் போன்றவை குறிப்பிடத்தக்கன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஏரேடு. ஏரெடு அப்படின்னா இரண்டு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், இரண்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. வாலண்டியர் அப்படின்னா தன்னரவலர். வாலண்டியர் அப்படின்னா தன்னரவலர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் என்று கூறுவது எவ்வகை விடை? இனமொழி விடை. ஆப்ஷன் சி இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினாவிய போது நீயே படி என்று கூறுவது ஏவல் விடை. ஆப்ஷன் பி ஏவல் விடை. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். குன்னேறி யானைப்போர் கண்டென்றால்
என்னும் திருக்குறளை கூறும் உவமைப் பொருள் தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். நடு ஊரில் நச்சு மரப்பழுத்தற்று. திருக்குறள் உவமை கூறும் பொருளை காண்க. ஊரில் நடுவில் நச்சு மரம் பழுத்து காணப்படுவது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல உவமை கூறும் பொருளை கண்டறிக அப்படின்னா பொறுத்து காத்தல். ஆப்ஷன் சி பொறுத்து காத்தல். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கவிதா பாடம் படித்தால் தன்வினை. ஆப்ஷன் சி தன்வினை. விடைக்கேற்ற வினாவை அமைக்க. 6 அறிவுடைய மனிதர்கள் உயர்திணை என்பார். யாரை உயர்திணை என்பார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை காண்க. அந்நியர் அரிது இரவலர் ஈதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அந்நியர் அரிது இரவலர் ஈதல். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. பணிந்து அப்படின்னா அடங்கி, பணித்து அப்படின்னா கட்டளை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அகர வரிசையில் எழுதுக. தேனி தையல் பூனை மான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. ஆசிரியர் பழம் மனிதன் மாணவன். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நட வேர்ச்சொல்லை வினைமுற்றை தேர்ந்தெடு. நடை அப்படின்னா நடந்தான். நடை அப்படின்னா நடந்தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வேர்ச்சொல்லின் வினையெழ பெயரை காண்க. பொறு அப்படின்னா பொறுத்தார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொறுத்தார். வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை காண்க. கொடு அப்படின்னா கொடுத்தல். கொடு அப்படின்னா கொடுத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கொடுத்தல். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல்லை தருக. கோபம். சாந்தம் அப்படின்னா கோபம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. பீடு அப்படின்னா இலவு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். செம்பயிர் பிரித்து எழுதுக அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லை பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. பிரித்து கூட்டல் எழுதுக. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. கிராஃபட்ஸ். கிராஃபட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். கிராஃபட்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கலைச்சொல் அறிக. வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஆப்ஷன் டி புலனம். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவிக்கொண்டு இருந்தது. மரத்தில் குயில் கூவிக்கொண்டு இருந்தது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தேங்க்யூ.